அவருடைய நண்பர் ஒருவர் மூலமாக எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்புல அவங்க சொன்னது என்னன்னா, இந்த படத்தை நீங்க போய் ஒரு முறை பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த படத்துக்கு பதிவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு அந்த திரைக்கலை என்பது மிக 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 தேவையான ஒரு ஆயுதம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா புத்தகங்கள் மூலமாகவோ இல்ல பேச்சுக்கள் மூலமாகவோ செய்ய முடியாத, புரிய வைக்க முடியாத பல நுணுக்கங்களை, பல அரசியல் நகர்வுகளை வந்து மிக எளிய முறையில் வெகுஜனப்படுத்தி மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பேர் ஆயுதம் என்பது திரை. ஆனா துரதிருஷ்டவசமாக தமிழ் திரைத்துறை வந்து அந்த ஆயுதத்தை தெரிந்தோ தெரியாமலோ வந்து தமிழ் சமூகத்திற்கு சில தீங்குகளையும் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. அது வந்து வர்த்தகத்தை காரணம் சொன்னா என்னன்னு சொல்லலாம். ஆனா திரைத்துறையால் தமிழ் சமூகம் பெற்றடைந்த நன்மைகள் ஒரு பக்கம் இருக்கு, தீமைகளும் ஒரு பக்கம் பெருசா இருக்கு. அப்ப அதனாலேயே நமக்கு வந்து இந்த திரைத்துறை சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கசப்பு உணர்வு நிறைய இடத்துல விதைச்சிருக்கு. அதனால எனது விமர்சனங்கள் எப்ப ஊடகங்களை நான் பதிவு பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு திரைப்படம் தமிழ் சமூகத்திற்கு நன்மை சொல்வதாக இருந்தால் எனது விமர்சனம் அந்த படத்தை பாராட்டி இருக்கும். ஏதோ ஒரு இடத்தில் அந்த திரைப்படம் தமிழ் சமூகத்திற்கு ஏதோ ஒரு தீங்கை ஏற்படுத்துவது போல ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறது என்றால் அதையும் பேசுவோம். சில நேரங்களில் சில படங்கள்ல நல்ல கருத்துக்களும் இருக்கும், ஏற்புடைய கருத்துக்கள் அது ரெண்டையுமே திறனாய்வு செய்வோம். இப்படிதான் நம்ம திரை சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கறது. அந்த அடிப்படையில ஒரு இந்த திரைப்படத்தை என்ன போய் பாருங்கன்னு சொல்லும் பொழுது முதல்ல ஒரு திரை விமர்சனத்தை தான் நம்ம முதல்ல போய் பார்த்தேன். அந்த திரை விமர்சனம் என்பது மிக மிக தவறாக இந்த படத்தை எப்படிலாம் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு திரை விமர்சனமாக தான் இருந்தது. அந்த விமர்சனத்தை பார்க்கும்போது என்ன இது இவ்வளவு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனமா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சரி இப்படி ஒரு விமர்சனம் இருக்கு, இந்த படம் எவ்வாறு இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்ட்டு ஒரு படத்தை போய் பார்த்தோம். படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் சமூகத்திற்கு ஒரு அறத்தை போதிக்கக்கூடிய, ஒரு நற்சிந்தனையை விதைக்கக்கூடிய படம் பார்த்து முடிச்ச உடனே நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டோம் கிளம்பலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர்த்து இந்த படத்தில் சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத ஓரிரு முறை நமது மனதுக்குள் ஒரு ஓட்டத்தை விடக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த படம் இருந்தது. அப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நான் வந்து பதிவு செஞ்சேன். ஒரு அநேகமாக படம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய விமர்சனமே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கும். அந்த படத்துக்கு அந்த விமர்சனம் 1.5 மணி நேரம் நான் கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா எந்தெந்த கருத்துக்களை எல்லாம் இயக்குனர் என்ன பார்வையிலிருந்து முன்வைக்கிறார், அவருக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை, இயற்கையின் மீது இருக்கக்கூடிய அக்கறை, வாழ்வியல் சூழலின் மீது இருக்கக்கூடிய அக்கறையை அவர் எந்தெந்த இடத்தில் பதிவு செய்கிறார், அது எவ்வாறு திரித்து தவறாக மக்கள் மத்தியில் காட்டப்படுகிறது விமர்சனங்கிற பேர்லங்கிறத ரெண்டையும் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். அந்த படத்தையும் விமர்சனம் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது, அந்த படத்திற்கு தவறாக விமர்சித்தவர்களையும் விமர்சனம் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல் தான் இந்த நிகழ்வு நடந்தது. இயக்குனர் சாந்தகுமார் அவரிடம் எனக்கு மிக மிக பிடித்த ஒரு பண்பு அப்படின்னா அது அறம். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு அறம் அப்படிங்கிற ஒரு பண்பு தான். இன்னைக்கு அறம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா விளக்கம் கொடுக்கலாம். சங்க இலக்கியத்துல எவ்வாறு கையாளப்பட்டிருக்கிறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய நீண்ட நெடிய தொடர்ச்சியாக நம்ம பேசலாம். ஆனா நான் எவ்வாறு அதை புரிந்து வைத்திருக்கிறேங்கிறத இங்க பதிவு பண்றேன். நமது செய்கை, நமது செயல், நமது பேச்சு, நமது வாழ்க்கை பலருக்கும் நன்மை செய்யும் விதத்தில் நாம் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் நாம் நடந்து வாழ்வதுதான் ஒரு அறமான வாழ்க்கை அப்படிங்கிறதை நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம். அந்த அடிப்படையில சாந்தகுமார் அவர்களுடைய இந்த படங்கள் அனைத்தும் இந்த அறத்தை மையப்படுத்திய படங்களாகவே இதுவரை அவர் பதிவு செய்து கொண்டே வருகிறார். ஒவ்வொரு இயக்குனருக்கும் தான் வந்து ஒரு நல்லா பணம் சம்பாதிக்கக்கூடிய இல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு படத்தை பண்ணணும், பெரும் வெற்றி படம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். அது தவறில்லை. ஏன்னா இந்த வணிக உலகத்துல, இந்த வணிக கட்டமைப்புக்குள்ள ஒரு இயக்குனர் அவ்வாறுதான் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இயக்குனர் சாந்தகுமார் அவர்களுக்கு அதை விட ஒரு படி, நம்மால் இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு நன்மை செய்து விட முடியாதா திரைத்துறையின் வாயிலாக அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி இருப்பது வந்து அவருடைய ஒவ்வொரு படத்திலையும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது.
அந்த படங்களுடைய கதாபாத்திரங்களை அவர் வடிவமைப்பதுமே சமூகத்தால பெரிய அளவு குழப்பமாக வைக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை அவர் அந்த படங்கள்ல எடுத்து கொண்டு வந்து அந்த குழப்பங்களை நீக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவர் தொடர்ச்சியா அந்த படங்கள்ல கையாளுறாரு. ரசாதி படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கதாநாயகனை வந்து இது வரைக்கும் நீங்க நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். ஒரு கதாநாயகன்னா ஒரு அழகான ஒரு அறிவான எல்லாரும் ஒரு 100-150 பேரை சராமரியாக அடிக்கக்கூடிய, பறந்து தாக்கக்கூடிய இந்த மாதிரி இந்த மார்வல் காமிக் புத்தகத்துல வரக்கூடிய கதாபாத்திரங்களை அப்படியே தமிழாக்கம் பண்ணி தான் எடுத்துட்டு இருப்பாங்க. இதுதான் கதாநாயகனுக்கான பண்பாக தமிழ் சினிமா பல இடங்கள்ல கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஆனா இவருடைய கதாநாயகன் நடந்து வரும்போதே ஒரு தட்டி நடந்து போவாரு. அடுத்து அவருடைய அந்த ஒரு நடையிலையும் அவருடைய ஒரு செய்கையிலையும் ஒரு முதிர்ச்சி தெரியும். அவர் அப்படியே ஒரு எல்லாரும் அடிச்சு தம்சம் பண்ற நபர் மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. மாறாக தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு எண்ணமும் அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மையும் கொண்டவரை இவர் கதாநாயகனாக வைக்கிறார். ஒரு சமூகத்திற்கு தலைவன் எத்தகைய தன்மையோடு இருக்கணுமோ அத்தகைய தன்மையை இவர் ஒவ்வொரு படத்திலும் அவருடைய கதாநாயகனுக்கு வைக்கிறார். இது எனக்கு வந்து இந்த அரங்கத்துல வந்து எனக்கு அழைப்பு போது என்ன சொன்னாங்கன்னா, அரசியலை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னாங்க. அரசியலை தவிர்த்து எதுவுமே உலகத்துல இல்லை. அதனால அதான் பேரெல்லாம் சொல்லலாம், ரொம்ப எவ்வளவு இதாக சொல்லணும் அதெல்லாம் சொல்றாங்க. அப்ப மிக மிக முக்கியமாக அவருடைய ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வந்து அவரு கையாண்டிருந்தாரு. அதுல ஒரு சித்த மருத்துவரை ஒரு கதாநாயகனாக கொண்டு வந்து காட்டிய விதம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை காட்டியதோடு மட்டும் அவர் விட்டுவிடவில்லை. ஒரு சித்த மருத்துவருக்கு இந்த சமூகத்தில் என்னென்ன முத்திரைகள் குத்தப்படுகிறதுங்கிற அந்த வழியை இவர் எவ்வாறு உணர்ந்திருக்கிறார். ஒரு இவர் சித்தர் போன்ற ஒரு வாழ்க்கையில இருக்கிறதுனால அதை உணர்ந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஆனா அவர் உணர்ந்திருக்கிறார். அந்த உணர்வை அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் அவர் வெளிப்படுத்துவார். அதுல ஒரு நல்ல காட்சி ஒன்று இருப்போம். என்னன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஒரு குழந்தைக்கு வந்து ஏதாவது பேய் பிடிச்ச மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஒன்று இருக்கும். அவங்க வீட்டில் பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தைய வந்து வேற ஒரு சைக்காட்ரிஸ்ட் அவங்க கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இந்த சித்த மருத்துவர்கிட்ட வருவாங்க. அப்ப இந்த சித்த மருத்துவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டை நீங்க என்கிட்ட கொண்டு வரக்கூடாது, அது வந்து சரியா இருக்காது. நீங்க அவங்களை நம்பி ஒரு மருத்துவரை நம்பி போறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல எடுத்து வைப்பார். இந்த பக்குவத்துக்கு பின்னாடி ஒரு பெரும் அரசியல் இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு சித்த மருத்துவர்களை பத்தி நீங்க எந்த ஒரு மாற்று மருத்துவ, அதாவது குறிப்பா வந்து நீங்க மாடர்ன் மெடிசன் என்று சொல்லக்கூடிய அலோபதி மருத்துவர்களை போய் பேசுனீங்கன்னாலும் அவங்க சித்தாவையும் போய் பாருங்க ஒரு ரொம்ப சொற்பமான நபர்கள் மட்டும்தான் அதை சொல்லுவாங்க. சித்த மருத்துவமே இல்லை, அது ஒரு ஏமாற்று வேலை, அது ஒரு சூடோ சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனம். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த படத்திற்கு வந்த ஒரு நெகட்டிவ் விமர்சனமாக இருந்தது. சித்த மருத்துவத்தை ப்ரமோட் பண்றாரு, சூடோ சயின்ஸ் இயக்குனர் ப்ரமோட் பண்றாருங்கிற ஒரு தவறான விமர்சனம் என்பது இந்த படத்தின் மீது வைக்கப்பட்டது. அந்த படங்களை போய் பார்க்கும் பொழுது இவர் எங்கேயுமே சூடோ சயின்ஸை ப்ரமோட் பண்ணல. மாறாக நீங்கள் பார்க்க தவறிய, நாம் கண்டு கொள்ளாமல் உணர்த்த தவற விட்ட அறிவியலை தான் அவர் எடுத்து பேசுறாரு. சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் ஓட்டல. மாறாக அந்த படத்தில் ஒரு வயிற்று பிரச்சனை மனதை பாதிக்கிறது, சிந்தனை பிறவை ஏற்படுத்துகிறது, அதை தான் பேயா பாக்குறாங்க. நீங்க வேணா பாருங்க, அந்த வயிற்று பிரச்சனையை சரி செஞ்சுட்டா அந்த தவறான அந்த கனவுகள்லாம் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிவியலின் பார்வையில தான் அவர் சொல்றாரு. அப்ப இந்த நுணுக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இந்த காட்சிகள் வேணுமா அப்படின்னா தேவையில்லை. இந்த படத்துடைய ஓட்டத்திற்கு இந்த காட்சிகள் வந்து இந்த கதையோட ஓட்டத்துல வராது. ஆனா இயல்பாக இதை கடத்திட்டு போறாரு. ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து படங்கள்ல டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்துருவாங்க. இன்னும் நிறைய இந்த மெசேஜ் சொல்ற படங்கள் நான் நிறைய பார்த்திருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா வலிந்து இந்த காட்சிப்பா இதுதான் எங்களுடைய கருத்தியல், இதுதான் எங்களோட அரசியல் அப்படின்னு சொல்லி வலிந்து காட்சிகளை உருவாக்குவார்கள். ஆனா இயக்குனருடைய இந்த படைப்பில், ரசவாதி படைப்பில் எந்த ஒரு காட்சியும் வலிந்து வைத்ததாக நமக்கு படவே படாது. கதையுடைய ஓட்டத்துல அது அப்படியே போகும், நமக்கு சலிப்பு தட்டாது, பொறுமையாக இருக்கும். படத்துடைய நகர்வு என்பது பொறுமையாக இருக்கும். அந்த பொறுமையை நிறைய பேர் சலிப்பு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, பொறுமை என்பது நிதானம்.
நிதானம் ஒரு மனிதனுக்கு தேவை. ஒரு திரைப்படத்துல ஒரு கதையை நீங்க கேட்கும் பொழுது அந்த நிதானம் இருக்கணும். அந்த காலத்துல எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு கதை சொல்லுவாங்க. அந்த கதைகள்ல கேட்கக்கூடிய குழந்தைங்க அமைதியாக அமர்ந்து அப்பா கதை சொல்ல போறாரு, அம்மா கதை சொல்ல போறாரு, பாட்டி கதை சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு உட்காந்து பொறுமையா கேட்பாங்க. அந்த பொறுமையாக கேட்கக்கூடிய பக்குவத்தை தமிழ் சமூகம் இன்னைக்கு இழந்துருச்சு. ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் பொறுமையாக பாடங்களை எடுத்து சொன்னா அந்த பாடம் நமது மனதில் ஆழமாக பதியும். சும்மா அப்படியே வேக வேகமா பேசிட்டு போயிட்டா அந்த பாடம் என்பது என்ன, எத்தகைய தன்மை கொண்டதுங்கிறதே நமக்கு மனதுல பதியாது. அந்த அடிப்படையில இயக்குனருடைய ஒவ்வொரு கதைக்கு பின்னாலும் அவருடைய சமூக பாடங்கள் வந்து புதஞ்சிருக்கு. இந்த கதாநாயகனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அவரை காட்சிப்படுத்துற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை பாதுகாக்க வேண்டிய தன்மையும் வனச்சுரண்டலுக்கு எதிரான அரசியலையும் அவர் அந்த படத்துல கையாண்டு இருப்பார். ஒருவேளை அதனாலே என்னமோ அவர் மேல சிலருக்கு கோபம் வந்திருக்கலாம். அவர் இயற்கையை பாதுகாப்பதை பற்றி அந்த கதையில காட்டியிருப்பார். நமது மண் வளம் இயற்கை வளம் பறிபோகிறது, பறிபோகி கொண்டிருக்கக்கூடிய அந்த இயற்கை வளத்தை தமிழ் சமூகம் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு அந்த ஊர்க்காரங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. தனிப்பட்ட இலக்குகளை பார்த்து கொண்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டு அவங்க ஒட்டுமொத்த ஊரையுமே அழிக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த கதாநாயகர் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அந்த போராட்டத்தை முன்னெடுப்பார். அப்ப இதுதான் இன்றைய தமிழ் சமூகத்துக்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம ரசிச்சு பார்த்த பல மலைகள் வந்து இன்னைக்கு கண்ணுல படர்ந்து இல்லை. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஒரு பெரிய பாறை இருக்கும், அழகா இருக்கு அந்த பாறை, எத்தனை சித்தர்கள் அந்த பாறையில் நடந்திருப்பார்கள். சில பாறைகளுக்கு மேல, சில குன்றுகளுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு வேல் இருக்கும். அங்க யாரு அதை வந்து வச்சாலும் நமக்கு தெரியாது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சாமி கும்பிட்றதுக்கான பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல ஒரு காஞ்சு போன வாழையிலையும் ஒரு சின்ன படையிலும் இருக்கும். அதுல அந்த படையில வந்து அதுல என்ன வச்சாலும் நமக்கு தெரியாது. ஆனா அதெல்லாம் தின்று அந்த அதுல இருக்க பொங்கலோ இதோ காஞ்சு போய் அந்த பாறையில இருக்கும். அப்படின்னா அந்த குன்றை யாரோ ஒருவர், யாருன்னு தெரியாது, குடும்பமா என்னன்னு தெரியாது, யாரோ ஒருவர் அந்த குன்றுல ஒரு தெய்வம் இருப்பதாக நம்பி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த குன்றுகள், பல குன்றுகள் தமிழ்நாட்டை காணாமல் போய்கொண்டே இருக்கிறது. அதை பற்றி கவலை இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இப்ப சாந்தகுமார் அவருக்கு அந்த கவலை இருக்கு. அதனாலதான் ரசவாதி படத்துல அந்த காட்சிகளை அவர் வைக்க வேண்டிய தேவை என்பது அவர் மனதில் இருக்கக்கூடிய அறம். இன்னைக்கு என்னையும் சாந்தகுமார் அவர்களையும் இணைக்கக்கூடிய பாலம் எது? இந்த அறம் அப்படிங்கிற அந்த விஷயத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். தெரிந்தோ தெரியாமலோ அதிர்ஷ்டவசமாக இந்த பதிப்பகத்திற்கு பேரும் அறம் என்றே இருக்கிறது. அது எனக்கு ஒரு வியப்பாவே இருந்தது. அவங்க ஒரு விதமான ஒரு ஆன்மீக தன்மையை நான் பார்க்கிறேன். ஒரு ஒற்றை கருத்தை வந்து நம்ம தொடர்ந்து சிந்திக்கும் பொழுது ஒரு ஒரு எண்ண வரிசையில் நம்மளுடைய சிந்தனை இருக்கும்போது அந்த எண்ண வரிசையில் இருக்கக்கூடிய பலரையும் அந்த எண்ண வரிசை வந்து ஒருங்கிணைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்பது உலகளாவிய பல மதங்களிலும் இருக்கிறது. அத்தகைய ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதை நான் நம்புறேன். அந்த அடிப்படையில அந்த ஒத்த அறவரிசை தான் எங்களை ஒருங்கிணைக்கிறதோ என்ற ஒரு தேடல் இருக்கு. அடுத்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சாந்தகுமார் அவர்கள் மேலோட்டமா சொல்லிட்டு போன விஷயங்கள் ஒண்ணு இருக்கு. அதுல நுணுக்கமா ஒரு விஷயம் வெளியிருப்பாரு. இது எந்த தமிழ் படமும் பதிவு செய்யாத காட்சியாகவே நான் பார்க்கிறேன். இவருக்கு மலைப்பகுதிகளில் ஒரு டூரிஸ்டுக்கு ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சார்ந்த நபர்கள் வருவாங்க. அப்படி வரும் பொழுது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் கிட்டெல்லாம் கீழே போட்டு போவாங்க. அப்ப வந்து அந்த கதாநாயகன் வந்து அதை எடுத்து அவர்களிடம் கொடுத்து உங்களுடைய குப்பையை உங்களுடைய இடத்துல போட கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதை வைக்கக்கூடிய தைரியம் என்பது சாந்தகுமார் அவர்களுக்கு தான் இருந்தது. ஏன்னா பாருங்க, இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்ம வீட்டுல இருக்க குப்பையை நம்ம வீட்டுலதான் அதை ப்ராசஸ் பண்ணோம். நம்ம வந்து பொதுவாக அது யாருக்கும் பாதிப்பு இல்லாததான் அந்த குப்பையை வந்து கடத்தும். ஆனா சிலருக்கு அது கவலை இல்லை. நம்ம வீட்டு குப்பையை எங்க வேணாலும் போடலாம், நம்ம மாநில குப்பை எங்க வேணாலும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரம்பு மீறிய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் வந்து அந்த மாதிரி ஒரு பகுதியில இருந்து வரேன். பொள்ளாச்சியில வந்து நீங்க வாரத்துக்கு 2 செய்திகள் பார்க்கலாம். அந்த மாதிரி கோழி கழிவுகள் வந்து கொட்டப்பட்டுச்சு, மருத்துவ கழிவுகள் கொட்டது. பாருங்க, கோழி கழிவுகள் எந்த அளவுக்கு நாருன்னு உங்களுக்கே தெரியும். கோழி அந்த ரெக்கை இதெல்லாம் போட்டா அது பிண நாட்டம். அந்த பிண நாற்றம் வந்து அந்த பகுதியில விவசாயம் நடக்கக்கூடிய பகுதியில ஏதோ ஒரு இடத்துல போட்டு போயிருவாங்க. அப்படின்னா அந்த யாருக்கு அந்த நாற்றம், அந்த இடத்துல இருக்க யாரோ ஒரு விவசாயிக்கு அது பெரிய தலைவலியா நினைக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் சொந்த செலவுல ஒரு ஜேசிபியை கூட்டிட்டு வந்து மண்ணை தோண்டி அவர் அந்த கழிவுலாத்தையும் உள்ள போட்டு பெட்ரோல் ஊற்றி, அந்த பெட்ரோல் செலவும் அவர் தான் பார்த்தேன். அவர் எரிப்பார், எரிச்சு அதுக்கப்புறம் அதை மண்ணை போட்டு மூடுவார்.
யாரோட குப்பையை நம்ம உட்காந்து செலவு பண்ணிட்டு பாருங்க. யாரோ ஒருத்தவங்க குப்பை, இது கோடி கழிவு சரி, அது நாற்றம் அடிக்குது. மருத்துவ கழிவுங்க, மருத்துவ கழிவு, அதுல மனித மலம் இருக்கும், என்ன இருப்ப இதை உட்காந்து அங்க இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இதை அரசாங்கமும் கட்டுக்கல. இது அரசாங்கம் கட்டுறதுனா செய்தி ஆகாதே. அப்ப அந்த குப்பையை கொண்டு வரும்பொழுது அரசாங்கம் தடுத்து நிப்பாட்டி செய்தி ஆகாது. ஆனா இதை கேள்வி கேட்பதற்கு இத்தனை திரைப்படங்களில் ஒரு இயக்குநருக்கு தாங்க தைரியம் இருந்துச்சு. வெளிப்படையா அவங்க போட்டாரு, வெளிப்படையா அவர் அவங்க எந்த மொழி பேசுறாங்க கரெக்டா காமிச்சு அது மக்களுக்கு புரியும். இதைதான் சொல்றாரு இயக்குனர் அப்படின்னு. இதுதான் அறம். அறம் என்பது அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய விஷயத்தை செய்வதற்கான துணிவு தான் அறம். அந்த துணிவு இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் அல்லாமல் இவர் தனது நம்பிக்கைகளை வெளிப்படையாக சொல்வது எந்த தயக்கமும் காட்டுவதில்லை. ஆனா மற்ற இயக்குநர்களுக்கு அந்த தயக்கத்தை நான் பல இடத்துல பார்ப்பேன், மைனூட்டா மறைச்சு காட்டிட்டு போவாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா, நான் எதை நம்புகிறேன், நான் சித்தர்களுடைய வாழ்வியலை நம்புகிறேன். சித்தர்கள் இந்த மண்ணுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டு செய்த தொண்டை, அது ஒரு தொண்டுதான். அவர்களிடம் மருத்துவம் இருந்தது, விஞ்ஞானம் இருந்தது, அறிவியல் இருந்தது. அதை அனைத்தையும் இலவசமாக மக்களிடம் கடத்தி சென்றார்கள். அன்னைக்குதான் அந்த காலத்துல இந்த மரங்கள் இருக்குல்ல, நீங்க அரச மரம், அதுக்கு ஏன் அரச மரம், அது அரச மரத்துக்கு அடியில அமர்ந்து இந்த சித்தர்கள் தான் மக்களை வழி நடத்தினார்கள். இன்னைக்கு அங்க நம்ம சாமிகள் வாழக்கூடிய இடமாக, சாமிகள் வாழ்ந்த இடம் தான் அந்த அரச மரத்தடிகள். அந்த காலத்துல மக்களுக்கு தீர்வு கிடைத்த இடம் தான் அவைகள். ஆனா இன்னைக்கு நம்ம சும்மா சாமி கும்பிட்டு தேங்காய் உடச்சு நட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை இல்ல, அந்த வாழ்வில் இவருக்கு உணரப்பட்டு இருக்கிறது. அதை எந்த சமரசமும் இல்லாமல் அவர் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. கலைஞர் அவர்கள் சொன்னது போல அதுல அந்த ஒரு மரத்துக்கு பெரியவரை, அதை நான் மனசுல வச்சிருந்தேன், அவங்க அந்த பாயிண்ட் டக்குனு சொல்லிட்டாங்க. பெரியவரேன்னு சொல்லி அந்த மரத்தை அவர் அழைப்பார். இதுல அந்த உயிர்களுக்கான சமத்துவத்தை அந்த படம் காட்டுகிறது. இது இயக்குனருடைய புரிகிற தன்மையும் அதன் ஆழத்தையும் நமக்கு புரிய வைக்கும். அந்த ஒரு காட்சி, ஒரு மரம்ங்கிறது மரம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு மரம் அவ்வளவுதான். நம்ம பார்ப்போம், நல்லா இருக்கு, பெருசா இருக்கு, இதுல எத்தனை பெஞ்சு செய்யலாம், எத்தனை மரம் இது செய்யலாம், வீட்டுக்கு உதவுமா, இப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனா இந்த மரம் எத்தனை வரலாற்றை பார்த்திருக்கிறது. இந்த மரம் யாரெல்லாம், எனது பாட்டன் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த மரம் உயிரோடு இருந்திருப்போம், எனது பூட்டன் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த மரம் அந்த நபரை பார்த்திருக்கும், அவர் சுவாசித்த காற்றை அந்த மரம் கொடுத்திருக்கும். இந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு இயக்குனர் அவருக்கு இருக்கிறனாலதான் அத பெரியவரே, அந்த மரத்தை பெரியவரே என்று அழைக்கக்கூடிய அந்த பக்குவத்தை அந்த படத்துல அந்த நடிகர் கொடுத்திருப்பார். இது போல அந்த படத்தை புகழ்வதற்கு அந்த படத்துல இருக்கக்கூடிய ஸ்கிரீன் பிளேல வரிசையா பேசிட்டே போலாம். அவ்வளவு காட்சிகள் அந்த படத்துல கடைசியா ஒரு வெள்ளை நாகம் என்பது அந்த படத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த வெள்ளை நாகம் அப்படிங்கிறது இயக்குனர் என்ன சிந்தனை கொண்டு வைத்தார் என்று நமக்கு உண்மையிலே தெரியல. ஆனா சித்தர்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த போகரை, குறிப்பா போகரை பற்றி நம்ம படிக்கும்போது போகரோட ரொம்ப அந்த வெள்ளை நாகம் என்பது தொடர்புபடுத்தி கொண்டே இருப்பாங்க. நீங்க பழனி முருகன் கோவிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த தலபுராணம் எழுதியிருப்பாங்க. அந்த தலபுராணத்துல போகர் இந்த மலையை எவ்வாறு தேர்வு செய்தார் அப்படிங்கும் பொழுது அவர் ஒரு வெள்ளை நாகத்தை இங்க பார்த்தார் அப்படிங்கிறார். அப்ப இந்த வெள்ளை நாகம் ஒரு உண்மையா, அது ஒரு அழைப்பினோங்கிறது அது உண்மை, அது இருக்கு இயற்கை. பட் ஆனா அது சர்வே ஆகாது, ஏன்னா வெள்ளையா இருக்கனால எதிரிகள் பார்த்து இது பண்ணும். அப்ப அது ஒரு உருவக நாகம். அந்த வெள்ளை நாகம் என்பது ஒரு உருவக நாகம். இயற்கையில அதனால சாத்தியம் இருந்தாலும் அது சர்வைவல் ரேட் கம்மி. அப்ப அந்த உருவகம் அந்த வெள்ளை நாகத்திற்கு என்ன அப்படின்னா, அது தமிழர்களுடைய ஆதி பேராக இருக்கக்கூடிய நாகர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் வழிபட்ட ஒரு அடையாளம். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நம்மளுடைய கோயில்கள்ல, நம்மளுடைய வழிபாட்டு தலங்கள்ல, குலதெய்வ கோயில்கள்ல எல்லா இடத்துலயும் நாகம் தான் இருக்கும். அந்த நாகம் என்பது ஞானத்துக்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. குண்டலினி எழுப்புறது அந்த சித்தர்களுடைய வாழ்வியலுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த நாகத்தை இவர் என்ன பண்ணிருப்பார்னா, கதாநாயகனை காட்டும் பொழுது அவருடைய காலுக்கடியில் அது பூந்து போறது போல, அப்படி இதெல்லாம் அவருடைய அந்த தெய்வீக தன்மையில அந்த நபர், அந்த தெய்வீக தேடல் கொண்டவர் தெய்வமாகவே மாறுகிறார். இதுதான் தமிழருடைய வாழ்வியல். தமிழரோட வாழ்வியல் நமக்கு முன்னாடி பேசியவர்களும் சொன்னது போல பறந்து கடுக உலக இயற்கையாக சொல்லி படைக்கக்கூடிய கடவுளை நாம் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த படைப்புல ஒருத்தர் வானத்துல உட்கார்ந்து இதெல்லாத்தையும் படைக்கிறார் அப்படின்னு நீங்க பாருங்க. யாருக்காவது ஒருவருக்கு ஒரு குறைபாடோட படைக்க தோணுமா? யாராவது ஒருத்தருக்கு அந்த கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்தாண்டா வாழணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி விதியை எழுத வைக்க முடியுமா? அப்படி எழுத வைக்கக்கூடிய ஒரு நபர் மேல வானத்துல அமர்ந்து செய்கிறார் என்றால் அவர் ஒரு சாடிஸ்ட் இல்லையா?
ஒரு சாடிஸ்ட் தானே, இவன் பிறந்ததுல துன்பப்படணும், இவன் துயரப்படணும். இதுக்கு நீங்க 1000 விளக்கம் கொடுக்கலாம். மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் தான் நம்மளை படைக்கிறான், அவன் தான் நம்ம இயக்குறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க 1000 விளக்கம் கொடுங்க. ஆனா அவன் ஒரு போற மனம் போட்டவன் அப்படிங்கிறதா நீங்க மறுக்கவே முடியாது, அப்ப அதை இந்த சித்தர்கள் மறுக்காரு. அதனால பறந்து கெடுக்க உதவி இப்படி ஒரு விதியை ஒருவனுக்கு ஒரு பிச்சை எடுத்துதான் வாழணும் ஒரு விதியை ஒருத்தன் உருவாக்கி கொடுக்குறாங்க, பறந்து கெட்டு போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சபிக்கக்கூடிய இடத்துல தான் தமிழ் அன்று இருந்தது. கடவுளையே நம்ம கேள்வி கேட்கிற மரபு. அது மட்டும் இல்ல, தெய்வத்தன்மைக்கு மனிதன் மேல போக முடியுங்கிற அந்த சிந்தனையும் தமிழர்கள் உருவாக்கிய சிந்தனை. நல்லது செய், மக்களுக்கு நல்லது நினை, தொடர்ச்சியாக நல்ல சிந்தனைகளை விதை, உன்னை பார்த்து வளரக்கூடிய ஒவ்வொருவரும் நல்லவராக இருக்கணும்னு உன்னை சுத்தி இருக்க அத்தனை பேர் நல்லவர்களாக இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா நீயும் தெய்வத்தன்மையில போய் சேருதோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்துல ரொம்ப மறைமுகமா காட்டிப்பாரு. என்ன காட்டிப்பாருன்னா, படத்தோட முடிவுல அந்த வெள்ளை நாகம் அந்த இணையர்களுக்கு நடுவுல பூந்து போற மாதிரி ஒரு காட்சியை படுத்தியிருப்பாரு. அப்ப என்னன்னா, அந்த அவங்க 2 பேருக்கும் ஒரு தெய்வத்தன்மை என்பது இருக்கிறது, அவர்கள் தெய்வத்திற்கு ஒப்பானவர்களே தவிர மறைமுகம் ரொம்ப லைட் நோட்ல வெளிப்படையா பண்ணா பிரச்சனை வந்துடும். ரொம்ப லைட் நோட்ல புரிஞ்சா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்து சொல்லிட்டு போனதான் நான் புரிந்து கொண்டேன் அந்த படத்தை. அது போல இந்த ஸ்கிரீன் பிளே நான் நினைக்க உண்டு. சில ஒவ்வொரு இயக்குனரும் ஒவ்வொரு தன்மையும் எடுப்பாங்க, அதை நம்ம குறைலாம் சொல்லல. ஆனா ஒரு சிற்பத்தை வடிப்பதற்கு அந்த சிற்ப இலக்கணம் என்பது நமக்கு தெரியணும். ஒரு கட்டிடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி அதோடைய கட்டிடத்தோட ப்ளூ பிரிண்ட் என்பது நமக்கு தெரியணும். அது போல ஒரு தரமான திரைப்படத்தை கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது அதோடைய முழு ப்ளூ பிரிண்ட் நம்ம கிட்ட இருக்கும். அப்படி ப்ளூ பிரிண்ட் அந்த மாதிரி ஒரு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, அந்த நேரத்துல எதிரில் இருக்கக்கூடிய நடிகருடைய முகபாவனை என்னவா இருக்கும் அதை கூட ஒரு இயக்குனர் மாதிரி வைக்க வேண்டும். அது சில பேர் தவற விட்டுறாங்க. புது இயக்குனர் சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை ஹீரோ பேசிட்டு இருப்பாரு, அவர் தான் நடிச்சிருப்பாரு, சீரியஸா பேசிட்டு இருப்பாரு, பக்கத்துல இருக்கவங்க அப்படி வெறிக்க பார்த்துட்டு இருப்பாங்க. அது நடிக்க தெரியாம இல்ல, அது கவனக்குறைவு. அந்த கவனக்குறைவுகள் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பார்க்கும் பொழுது எல்லாரையும் பார்க்கணும், நமக்கு இது இயற்கையாக நடப்பது போல மனசுல பதியணும், செயற்கையாக தெரியக்கூடாது. அப்படி செயற்கையா தெரிஞ்சுன்னா அந்த கதையோட நம்ம ஒட்ட மாட்டோம். அப்ப ஒரு இயக்குனர் துணை நடிகர்களுடைய முகபாவனை ஒரு வீரமா ஒரு முக்கியமான ஒரு சூழல்ல சோகமா பேசப்படுதும் வீரமா பேசப்படுதும் அந்த உணர்வை நடிகர் வெளிப்படுத்திடுவாரு. அவர்கிட்ட கொடுக்க கூடாது. ஒவ்வொரு துணை நடிகரும் அந்த பக்கத்துல இருக்கிறவர்கள் அந்த சூழலை வெளிப்படுத்துகிறார்களாங்கிற அந்த ஒரு பார்வை என்பது மிக 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 முக்கியம். இது எல்லாத்திலையும் இந்த படத்துல மிக மிக கவனம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். இறுதியா ஒரு பதிவு நான் செய்யறேன். அதை ஏன் இந்த கவனம் இருக்கு அப்படின்னா, இப்பதான் எனக்கு புரியுது, இவர் அந்த படம் எவ்வாறு இருக்க வேண்டும்ங்கிறத முழுசாவே பித்தா வெளியே வச்சுதான் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இந்த புத்தகம் வெளியாகுது, ஆனா அந்த புத்தகம் எந்த வைக்கிறாரு அதை வெளியிடுறாங்க. இந்த திரைக்கதை ஒவ்வொருத்தரும் என்ன டயலாக் பேசணும், எவ்வளவு நிமிஷம் பேசணும், அந்த நேரத்துல கேமரா என்னவா இருக்கணும், எந்த சூழல்ல அந்த டயலாக் என்பது பேசப்படணும், அது எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருந்தால்தான் அது இவ்வாறு வரும். இயக்குனர் அவர்கள்ட்ட எனக்கு ஒரு வேண்டுகோள் ஒண்ணு இருக்கு. அது என்ன வேண்டுகோள்னா, எங்களுடைய இயக்கம் சார்ந்த சில செயல்பாடுகள்ல திரைத்துறையின் மீது ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்க போகணும், எப்படி, அவங்களுக்கு அந்த அரங்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டலை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவங்களை கொஞ்சம் வழிகாட்டி விடுதேன், தூக்கி விடுதேன். நம்ம தான் தூக்கி விடணும். நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஆட்கள் யாரும் கிடையாது. ஒரு உன்னத்தியதாக யாராவது போகும்போது நம்ம மட்டும் போகணும்னு நினைக்காம வாங்க நம்ம எல்லாரும் போவோம் அப்படிங்கிற அந்த எண்ணப்பாடு, அதுதான் தமிழ் சமூகத்தை பெரிய உயரத்திற்கு கொண்டு போகும். அந்த உயரத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறத தமிழ் செய்வேன். அடுத்து இறுதியாக ஒரு கருத்தை நான் இங்க பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இந்த ரசவாதி படத்தில் எனக்கு மிக 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 பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுவுக்கு எதிராக தொடர்ச்சியாக இயக்குனர் காட்சிகளை பதிவு செய்திருப்பார். அதனால என்னவோ சில மது வியாபாரிகளுக்கு உங்க மீது கொஞ்சம் கோபம் இருக்கலாம். ஆனா அந்த மதுவுக்கு எதிரான ஒவ்வொரு காட்சியும் அது எவ்வளவு கொடியதுங்கிறத புரிய வச்சிருப்பார். சும்மாலாம் கடந்து போல புரிய வச்சிருப்பார். மது குடிக்கிறதுனால என்ன பாதிப்பு வரும், அதை நீ செய்யறதுனால என்ன மாதிரி பிரச்சனைகள் உனக்கு வரும் அப்படிங்கிறத அந்த மது, அதால அந்த படத்தை ஒருத்தர் உட்காந்து பாக்குறான், நீங்க ஒரு சாமானியன் பாக்குறான் அப்படின்னா, ஓ மது குடிச்சா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, மது குடித்தால் இந்த சமூகம் நம்ம இவ்வாறு
நம்ம எவ்வளவு தவறுக்கு போவோம் அப்படிங்கிறது. அதே போல போதை கலாச்சாரத்திலையும் வந்து மிக தெளிவா, அது குறிப்பிட்ட கஞ்சா, இன்று கஞ்சா வந்து அது ஒரு டிவைன் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து சுருங்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு போதை. அதை எடுத்தா இப்படி ஆயிரும் சிவபெருமானுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து வந்துருவோம்னா நிறைய தவறான கருத்துக்கள் கற்பிதங்கள் வந்து இங்க கற்பிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. பாடல்கள் மூலமா இது மூலமா அதை எல்லாத்தையும் மறுத்து உடைத்து அன்புதான் அறத்தை வழிநடத்தும், அன்புதான் உங்களுடைய மனநிலையை சமம் செய்யும், சரிபடுத்தும். அந்த கதாநாயகி ஒரு கெட்ட பழக்கத்தை தான் காட்டியிருப்பீங்க. ஏன்னா ஒரு பெரிய டிராமால பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையில இருந்துகிட்டு இருப்பாங்க, பெரும் மனக்குழப்பம் அவங்களுக்கு இருக்கும். அந்த மனக்குழப்பத்துல அவங்க இந்த போதை அப்படிங்கிற இதை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை தடுத்து இல்ல இது தவறு, இது இல்ல, ஆனா அதே நேரத்துல அதுக்கான தீர்வையும் கொடுக்கக்கூடிய பக்குவம் என்பது அந்த கதாநாயகனுக்கு இருக்கு. இது ஒரு காதல் படம். ஆனால் இந்த காதல் படத்துல காதலையும் கடந்து ஒரு பொறுப்பு என்பது இந்த படத்துல இருக்கும். அந்த காதலனுக்கும் காதலிக்கும் 2 பேருக்கும் ஒரு பொறுப்பு, ஒரு சமூக அக்கறை, அவங்களுடைய குணங்கள்ல அந்த காதலிக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் காதல் அப்படிங்கிற அந்த அன்பின் மூலமாக அந்த பிரச்சனையிலிருந்து அந்த பெண்ணை பாதுகாத்து அந்த பெண்ணுடைய பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்து ஒரு உண்மையான ஆண்மகனாக இந்த கதாபாத்திரத்தை கதாநாயகன் நடந்து வருவார். அதுதான் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு கடமையாக பார்க்கிறேன். அதுதான் ஒரு அறம் சார்ந்த ஒரு ஆண்மகனுக்கு இருக்கணும். காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே சுயநலம் சார்ந்ததாக மாறிக்கொண்டே வருகிறது. என தவறான விஷயங்கள் காட்டப்பட்டு கொண்டு கவர்ச்சி என்பது காட்டப்படுறதுனால காதலுடைய உன்னதம் என்பது தவறி போகுது. காதல் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு நபரை முழுமையாக அக்கறையோடும் அரவணைப்போடும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை தான் காதல். சும்மா ஒரு உடல் கவர்ச்சியோ அழகினாலேயோ பொருளாதாரத்தினாலே வருவது காதல் அல்ல. இந்த படத்துல அப்படி ஒரு உண்மையான காதலை சமூக அக்கறையோடு இயக்குனர் அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பார். இன்னைக்கு இத்தகைய ஒரு படத்திற்கு இவ்வளவு பெரிய புத்தகத்தை போடக்கூடிய தகுதி மற்ற படங்களுக்கு இருக்காங்கிற கேள்வியை நாம் எழுப்பிக்கொண்டு இதுவே ஒரு பெரும் தகுதி அப்படிங்கிறத நான் இங்க பதிவு பண்றேன். ஏன்னா ஒரு படத்துடைய திரைக்கதைய புத்தகமா போடும் பொழுது அதை போடுற அளவுக்கு அதுல திரைக்கதை இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இன்னைக்கு மாறி இருக்கு. இது ஏன் நான் பதிவு பண்றேன்னா தமிழ் சினிமாவுல கிட்டத்தட்ட போன ஆண்டு மட்டுமே 600 படங்கள் பதிவு செஞ்சு எடுத்ததாக தகவல் சொல்றாங்க. அதுல வெற்றி படங்கள் எடுத்து ரொம்ப கம்மி இருக்கிறாங்க. இந்த நிலை மாற வேண்டும். சமூக அக்கறையோடு தமிழ் திரைப்படம் வந்து வர வேண்டும். அதற்கு சாந்தகுமார் போன்ற இயக்குநர்கள் பல இயக்குநர்களையும் உருவாக்கக்கூடிய கடமை பொறுப்பையும் ஒருபடி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு எனது வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.